தேர்வர்களுக்கு வணக்கம். டிஆர்பியினுடைய தமிழ் ஆன்சர் கீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் ஆல்ரெடி நான் ஒரு 5-6 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது 7வது கொஸ்டின். ஒரு மேட்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வீசு தென்றல், நன்மொழி, அண்ணன் தம்பி, சாரை பாம்பு. இதை இந்த சைடு ஆப்போசிட் சைடில் உள்ளதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா வீசு தென்றல். ஓகேங்களா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பண்பு தொகை, அடுத்தது உண்மை தொகை, அடுத்தது இருபெயரிட்டு பண்பு தொகை, அடுத்தது வினைத்தொகை. ஃபர்ஸ்ட் பண்பு தொகைனா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்றது இப்போ ஒரு வார்த்தையை நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா அப்படி பிரிக்கையில மை விகுதி வருது அப்படின்னா ஓகேங்களா, மையில் முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுதான் என்னதுன்னா பண்பு தொகை. அடுத்தது பாருங்க உண்மை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்லி பார்க்கையில் இப்போ தாயும் தாய் சேய்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதை ஜென்ரலாக சொல்லல தாயும் சேயும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி அப்படின்றதுல முடியுதுன்னா அதுக்கு பேர் உண்மை தொகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க 3வது இருபெயரிட்டு பண்பு தொகை. அப்படின்னா என்னன்னா இருபெயரிட்டு பண்பு தொகைனா என்ன அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்திருக்கிறது. இந்த சென்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு பறவையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இல்லை ஒரு மாதத்தை சொல்கிறோம். ஓகேங்களா? ஜென்ரலாக மாதம் அப்படின்னா பொதுவாக வந்துடும் அது. இதுவே மார்கழி மாதம், சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிறப்பாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் மாதம் அப்படின்றது பொது பெயர், அந்த பொது பெயர் பின்னாடியும் வந்ததுன்னா அதுக்கு பேர் இருபெயரிட்டு பண்பு தொகை. அடுத்தது வினைத்தொகைங்க. வினைத்தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 காலத்துக்கும் ஓகேங்களா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கு பேர் வினைத்தொகை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கான மீனிங்லாம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க வீசு தென்றல். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? வீசிய தென்றல், வீசும் தென்றல், ஓகேங்களா, வீசுகின்ற தென்றல். அப்போ 3 காலத்துக்குமே பொதுவாக வருதா? அப்போ இது எதில் வந்துடும்? வினைத்தொகை அப்படின்றதுல வந்துடும். அடுத்தது நன்மொழி. இதை எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் மொழி. மை விகுதி வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? பண்பு தொகை அப்படின்னு சொன்னேன். அடுத்தது அண்ணன் தம்பி. இது நம்ம எப்படி சொல்லலாம்? அண்ணனும் தம்பியும் அப்படின்னு கூட சொல்லலாமா? அப்போ உம்ல முடிகிறதுனால இது எதில் வரும்? உண்மை தொகை அப்படின்றதுல வரும். அடுத்தது பாருங்களேன் சாரை பாம்பு. பொதுவாக பாம்புன்றது ஒரு பொது பெயர், அதுக்கு முன்னாடி சாரை அப்படின்றது சிறப்பு பெயர் வந்திருக்கா. சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் வந்தால் அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? இருபெயரிட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் எதில் வரும்? ஆப்ஷன் சியில் உள்ளது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.